அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. முதலமைச்சர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் உதவியாளர் என்று சொன்னவுடன், டிரைவர் என்று சொல்லவுடன் உள்ளபடியே அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நிறைய பேர் 4 கார் 5 கார் 3 கார்லாம் இருக்கு. என்னகிட்டையும் கார் இருக்கு. ஆனா நம்முடைய அரசு கார், முதலமைச்சர் கொடுத்த கார்ல செல்றாங்கிற பெருமையோட நாளையிலிருந்து நான் என் தொழிலுக்கு செல்லுவேன். என்னிடையே 3-4 கார் இருக்கு. ஆனா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து, முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மாண்பு முதலமைச்சரே, காலையில் அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிற போதே உடனே எனக்கு நோட் அனுப்பிச்சிட்டார். பேசுகின்ற உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை மீது பேச சொல்லுங்கள் என்று தன்னை பற்றி புகழ்வதை கூட விரும்பாத ஒரு முதலமைச்சருடைய கட்சியில் இருக்கிற நீங்கள் தயவுசெய்து மானிய கோரிக்கை மீது பேசுங்க. நம்மளுடைய முதலமைச்சருடைய எண்ணத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முதலமைச்சருக்கு பொதுவாக புகழ்ச்சி பிடிக்காது. நம்மளுடைய முதலமைச்சர் மற்ற முதலமைச்சரை போல இல்லை. அதனால் முதலமைச்சருடைய விருப்பம் சரி, எப்பொழுதும் நம்மளை துறை ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து. துறை ரீதியான கருத்துக்களுக்கு செல்வோம். அவர்களே, இருந்தாலும் நான் மாண்பு உறுப்பினர் கே நேரு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், உங்களுடைய முதலமைச்சருக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்பதை சொன்னால் பரவாயில்லை, மற்ற முதலமைச்சர் போல் இல்லை என்றெல்லாம் தேவையில்லை. எங்களுடைய முதலமைச்சர் இந்த மாதிரி பேசினா உடனடியாக இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கார், சபையிலே சொல்லியிருக்கார். ஒரு பைபிள்ல சொன்ன வசனத்தை விட கேட்காமலே தரக்கூடிய ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அறிவிப்புகள் ஒன்டன் மூலமாக அறிவித்த அறிவிப்புகள் மகத்தானவை. இதை நான் வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அவருக்கு நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். 2021 தம்பட்டம் அடிக்கிறார்னு சொல்லிட்டே இருந்தாரு. அந்த வார்த்தை தேவையற்ற வார்த்தை. இன்னும் அறிவாலயத்தில் பெரியார் சிலை நிறுவப்படவில்லை. எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் இருக்கிறது. அப்பாவை காணும் என்று சொல்கிறீர்கள். அவர் வருகிற நேரத்தில் பல பேர் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள், நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அவை முன்னவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நன்றாகத்தான் பேசினார். எரிதாக பேசுகிற போதுதான் குதர்க்கமாக கொஞ்சம் பேசியிருக்கிறார்கள். இந்த ஆட்சி மீண்டும் வரும் என்று சொன்னீர்கள். என்றைக்கும் உங்கள் ஆட்சி வராது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் வெற்றி தளபதி இருக்கும் வரை உங்கள் தலை தூக்க முடியாது தமிழ்நாட்டில். திரையில் நீங்க பார்த்திருப்பீங்க, 3 மாசமா நேரில் பார்த்துன்னு இருக்கிறீங்க. நான் கடந்த 28-29 வருஷமா அவருடைய நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்படி பார்க்கும்போது சினிமாவில் மட்டும்தான் நடிப்பார். அதை தாண்டி வெளியில் வந்து நடின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு நடிக்க தெரியாது.